சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ கண் கலங்கி நின்று கொண்டிருந்த நேரத்தில் மிகப்பெரிய திருப்பம் ஒன்று வரப்போகிறது. அந்த திருப்பத்தை உன் சாயப்பா நான் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகின்றேன். அதனால் ஏற்பட போகின்ற விளைவுகள் நீ எதிர்பார்க்காத அளவிற்கு பயங்கரமாக இருக்கப் போகிறது. பயங்கரம் என்றால் நான் சொல்வது அதனுடைய விளைவுகள் உனக்கு அதிகமாக இருக்கும். நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு பல நன்மைகளை அது தரப்போகிறது என்பதனை உன் அப்பா உனக்கு சொல்லிக் கொள்கின்றேன். உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அவர்களிடம் இருந்துதான் பதிலை உனக்கு பெற்றுத் தரப்போகின்றேன். என் அன்பு குழந்தையே, நினைத்ததை விட உனக்கான காலங்கள் எல்லாம் நல்ல காலங்களாகத்தான் இருக்கப் போகிறது. இனி ஒரு நாளும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை உன்னிடத்திலேயே நெருங்க விட மாட்டேன். உன்னுடைய கண்ணீருக்கு காரணமானவர்கள் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் கண்ணீர் சிந்தும் நேரம் வந்துவிட்டது. உன் சாயப்பா யாரையும் தண்டிக்கும் குணம் எனக்கு இல்லை. அவ்வளவு சீக்கிரத்தில் யாரையும் நான் தண்டித்து விட மாட்டேன். எல்லோரையும் திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் என்று தான் நினைப்பேன். சிலரை எவ்வளவுதான் நான் எடுத்துச் சொன்னாலும், ஒரு சில விஷயங்களில் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்தாலும், அவர்களின் பிறவி குணத்தை மாற்றுவது என்பது இயலாத காரியம். அதனால்தான் அவர்களுக்கு எதை எடுத்துச் சொன்னாலும் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து சூழ்ச்சி என்னும் மலைக்குள் சிக்கி அவர்கள் கஷ்டப்படுவது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் கஷ்டப்படுத்துகிறார்கள். அதை வேண்டுமென்றே செய்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு சில நேரங்களில் அவர்களுக்கு உரிய தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை நான் தண்டனையை வழங்குகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இருந்தால் போதும். நீ யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை. நீ அதை நினைத்து நினைத்து மற்றவர்கள் உன்னை பேசுகின்ற வார்த்தைகளுக்கு எல்லாம் செவிசாய்த்து உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்காதே. உன்னை யாரெல்லாம் புரிந்து கொண்டார்களோ அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய தேவை என்ன என்பதனை நீ சொல்ல வேண்டும். உன்னிடத்தில் என்ன இல்லை, உனக்கு என்ன கஷ்டங்கள் என்பதை யார் நிச்சயமாக உன்னை புரிந்து கொண்டு உன்னுடைய அன்பை உணர்ந்து கொண்டு உன்னோடு பழகுகின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே நீ வெளிப்படையாக சொல்ல வேண்டும். உன்னுடைய வார்த்தைகளை யாரெல்லாம் மதிக்கின்றார்களோ, உன்னுடைய வார்த்தைகளை யார் மதிப்பு கொடுத்து கேட்கின்றார்களோ அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய கனவு என்னவென்பதனை நீ சொல்ல வேண்டும். உனக்கு எதிர்காலத்தில் என்னவாக வேண்டும் என்று, நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரிடத்தில் மட்டுமே நீ சொல்ல வேண்டும். என்னுடைய வார்த்தைகளுக்கு யார் மதிப்பு கொடுத்து உன்னிடத்தில் பேசுகின்றார்களோ, உன்னுடைய வார்த்தைகளை கேட்கின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே நீ எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இனிமேல் அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. நீ உன் வார்த்தைகளை மதிக்காதவரிடம் நீ சென்று சொல்வாயானால் உனக்கு வருத்தம்தான் மிச்சமாக இருக்கும். அதனை என் குழந்தை நீ ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அதுபோல உன் மீது யார் ஒருவருக்கு உண்மையான அன்பும் அக்கறையும் இருக்கின்றதோ அவரிடம் நீ உன் மனதில் இருக்கின்ற எதை வேண்டுமானாலும் மறைக்கலாம், நீ சொல்லலாம். ஏனென்றால் அவருக்கு உன் மேல் இருக்கின்ற உண்மையான அன்பு நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வினை கொடுப்பது மட்டுமல்லாமல் நல்ல ஆறுதலையும் உனக்கு கொடுக்கும். நீ விழும்போது விழுகின்ற வேகத்தை விட நீ அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு எழுந்து வருகின்ற வேகம் அதிகமாக இருந்தால்தான் நிச்சயமாக உன்னை யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. நீ அந்த வேகமாக எழுந்திருப்பது என்பது யாரையும் தோற்கடிப்பதற்காக அல்ல. உன்னை பார்த்தாலே அவர்கள் பயந்து ஓட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். உன்னை பார்த்து நீ செய்கின்ற காரியங்களை எல்லாம் பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு தெரியாது என்று நினைத்து உன் பின்னால் நின்று சிரித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதை நீ கவனித்து விடுவாய். நம்மை பார்த்துத்தான் ஏதோ சொல்லி சிரிக்கின்றார்கள் என்று நீ மனம் நொந்து நீ செய்கின்ற வேலையில் பின் எடுத்து விட்டால் அங்கே நீதான் நஷ்டப்படுகின்றாய். அங்கே நீதான் உன் வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றாய். அதே சமயத்தில் நீ எப்பொழுது உன்னை பார்த்து மற்றவர்கள் சிரிக்கின்றார்களோ அதை கண்டு கொள்ளாமல் நம் காரியத்தில் மட்டுமே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று அடுத்த அடியினை எடுத்து வைக்கின்றாயோ அப்பொழுது அங்கே முதலில் நீ உன்னுடைய வாழ்க்கையை வென்று காட்ட ஆரம்பித்து விட்டாய். ஆரம்பத்தில் உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் எல்லாம் இதுவெல்லாம் நமக்கு தேவையா, அவர்கள் எப்படி இருந்தால் நமக்கு என்ன, இது நமக்கு தேவையில்லாத வேலை, நம்முடைய பிரச்சனைகளை அதிகமாக இருக்கிறதே என்று சொல்லி ஒதுங்கி விடுகிறார்கள். முதலில் அவர்கள் சொல்வதை கேட்டு அங்கே நீ நின்று விடாதே. அதன் பிறகு நீ எந்த எல்லைக்கு செல்கின்றாயோ, நீ உன் வாழ்க்கையில் எந்த உச்சத்தை தொட நினைக்கின்றாயோ அதை கண்டு எவன் உன்னை பார்த்து சிரித்தானோ, எவன் உன்னை பார்த்து பொறாமைப்படுகின்றானோ, எவன் உன்னை பார்த்து கேள்விகள் கேட்கின்றானோ அவன் எல்லாம் உன்னை பார்த்து பயந்து நிற்பான் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது.
ஏனென்றால் உன்னுடைய அந்தஸ்தானது இந்த சமுதாயத்தில் உயர்ந்திருக்கும். அதற்கு உன்னிடத்தில் வெற்றி வேண்டும். நீ எதையும் கண்டு கொள்ளாமல் உன்னுடைய பாதையில் நீ நடந்து கொண்டே இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ அவர்கள் பொறாமைப்படுகின்ற அளவிற்கு நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இறுதியில் அந்த பொறாமை அவர்களுக்கு நீ வாழ்ந்து காட்டுகின்ற விதத்தை பார்த்து அவருடைய குணங்கள் ஒவ்வொன்றாக மாறும். அவர்களுடைய எண்ணங்கள் மாறும். அதையெல்லாம் என்ன தெரியுமா, ஒரு நாள் வாழ்ந்தாலும் இவரைப் போலத்தான் வாழ வேண்டும், இவரைப் போலத்தான் வாழ்ந்து காட்ட வேண்டும். இவர் எப்படி இலக்கை அடைகிறார்களோ அதே போல நாமும் இலக்கை அடைய வேண்டும் என்ற உறுதி நமக்குள் இருந்தால் நிச்சயமாக நாமும் இந்த வாழ்க்கையை வென்று காட்டிவிடலாம் என்கின்ற எண்ணத்தை அவர்களுக்குள் நீ நிச்சயமாக விதைக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. மற்றவர்களை பற்றி கவலை கொள்ளாமல் எப்பொழுதும் உன்னுடைய நம்பிக்கையை வைத்து கொண்டு உன்னுடைய பாதையில் மட்டும் நீ நல்லபடியாக முன்னேறி செல்ல வேண்டும். அப்போது உன்னை வெல்ல யாராலும் முடியாது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த உலகத்தில் இந்த மனிதன் எதையோ தேடி அலைந்தாலும் அவனுக்கு இந்த வாழ்க்கையில் ஓடி ஓடி அலைந்து எத்தனை கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து இறுதியில் தேவைப்படுவது நிம்மதியோடு மன அமைதியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ எந்த தொழிலை செய்கின்றாய், எப்படி செய்கின்றாய் என்பதெல்லாம் முக்கியம் கிடையாது. செய்யும் தொழிலை நீ மன நிறைவோடு மகிழ்ச்சியாக செய்தாலே போதும். நிச்சயமாக நாளை என்பது உன் கைகளில் இருக்கும். நாம் இந்த தொழிலை செய்தால் அவன் என்ன நினைப்பானோ, இவன் என்ன நினைப்பானோ என்றெல்லாம் உன் மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. செய்யும் தொழில் நேர்மையான தொழிலாக இருந்தால் அது எந்த தொழிலாக இருந்தாலும் நீ தைரியமாக செய்யலாம். யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. உன்னுடைய உழைப்பிற்கான பலன் நிச்சயமாக ஒரு நாள் உன்னை வந்து சேரும். அது உன்னை வந்து சேரும்பொழுது அது உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. உன்னோடு உனக்கு எப்பொழுதும் ஊக்கம் தருபவர்கள் உன் சாயப்பா போல யாரும் உன்னோடு இருக்கின்றார்களோ, உனக்கு எப்பொழுதும் நீ செய்கின்ற காரியங்களில் நல்ல காரியங்களுக்கு ஊக்கம் தந்து உன்னை உற்சாகப்படுத்துகின்றார்களோ, அது போன்றவர்களை நீ வாழ்க்கையில் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது ஒரு காலமும் இருக்காது என்பதனை நீ மறந்து விடாதே. நீ கண்ணீர் விட்ட விஷயம் நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வினை கொண்டு வரப்போகின்றது. இனிமேல் உன் வாழ்க்கையில் உன்னை எதிர்க்க எவனும் இல்லை என்கின்ற நிலையை உன் அப்பா நான் உனக்கு உருவாக்கி தரப்போகின்றேன். நீ அவர்கள் செய்ய செய்ய திரும்பவும் அவர்களிடத்திலேயே சென்று சேர்வதால் தான் உன்னை மீண்டும் மீண்டும் அலக்கழிக்க பார்க்கிறார்கள், உன்னை குறை சொல்ல பார்க்கிறார்கள். அவர்களை நீ அவர்கள் செய்வது போலவே பழிவாங்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். என்னுடைய குழந்தையே, உன் செயலில் நீ வேதனை செய்து காட்ட வேண்டும். உன்னுடைய செயலின் மூலமாக என் குழந்தை நீ யார் என்பதை அவர்களுக்கு காட்டிவிட வேண்டும். வாழ்க்கையில் நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்பதுதான் நீ அவர்களுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய தண்டனையாகும். நீ அடையப் போகின்ற இடத்தை பார்த்து அவர்கள் வயிறு எரிந்து வெந்து விடுவார்கள். நீ அது போன்ற ஒரு நிலைக்கு வந்து விட வேண்டும். இந்த உலகத்தில் ஒருவரையும் நீ நம்பாதே. எல்லாம் நல்லபடியாக பேசுவார்கள். உனக்கு இது செய்து தரேன், அது செய்து தரேன், உன்னை நான் பார்த்து கொள்கின்றேன், நீ இல்லாமல் நான் இல்லை, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன், அப்படியெல்லாம் சொல்லி உன்னை ஏமாற்றுவார்கள். அப்படி சொல்கின்றவர்கள்தான் உன் பின்னால், உன் முதுகுக்கு பின்னால் குத்துவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேண்டுதலை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா. உனக்கானது நிச்சயமாக நிறைவேறும். உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி நான் தருகின்றேன். உன் பொறுமை நிச்சயமாக அது வெற்றியாக மாறும். பொறுமையாக இரு, எல்லாவற்றையும் சாதித்து விடலாம். இந்த உலகத்தில் பொறுமையாக இருந்தால் மட்டுமே எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். அவசரப்பட்டால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது என்பதனை நீ நிச்சயமாக உன்னுடைய அனுபவத்தில் உணர்ந்திருப்பாய் என்று நான் நம்புகின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.